நரி ரொம்ப பசியோட காட்டுல அங்கேயும் இங்கேயுமா நடந்து வந்துட்டு இருந்துச்சு. இது ரொம்ப பசிக்குது, சாப்பிட எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச தூரம் நடந்து போனதும் ஒரு ஆட்டுக்குட்டி நடந்து போறத நரி பார்த்தது. இன்னைக்கு நல்ல வேட்டை போலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டை தாவி பிடிச்சது நரி. ஆடோ மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளிய பயத்தை காமிச்சுக்காம, அட நரி நண்பா எப்படி இருக்க, என்ன இந்த பக்கம், உன்னை பார்க்கவே முடியல. ஆடே, என்ன என்னைய பார்த்து உனக்கு பயமா இல்லையா? நான் உன்னை சாப்பிட போறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, உன்னை சாப்பிட்டு என்னோட பசிய நான் தீர்த்துக்க போறேன். அட என்ன நண்பா, என்ன சாப்பிட போறியா? சரி சாப்பிட்டுக்கோ, ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்கு, அத மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். அட அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு உனக்கு? உன்னோட உயிரை விட உனக்கு என்ன வேலை முக்கியம்? காட்டுல ரொம்ப தூரம் நடந்து போனோம்னா ஒரு பேசுற குகை இருக்கு, அதுக்குள்ள போனோம்னா அது தங்கம் வைரம்னு எல்லா பொருளையும் கொடுக்கும். அத மட்டும் வாங்கிட்டு போய் நான் சிங்கராஜாட்ட கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா சிங்கராஜா என் குடும்பத்தையே கொன்னுருவாரு. என்ன உளர்ற? கொகை தங்க வைரம் கொடுக்குமா? அது இல்லாம கொகை எங்கேயாவது பேசுமா? நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? அதுக்கு ஆடு, நீ வேணும்னா என் கூட வா, நான் உனக்கு அந்த பேசுற கொகைய காமிக்கிறேன். அத கேட்ட நரி மனசுக்குள்ள, தங்க நகை வைரம் கிடைச்சா எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம், ஒருவேளை ஆடு சொல்றது உண்மையா இருந்தா நமக்கு லாபம் தானே. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் குகைய நோக்கி நடந்து போனாங்க. குகை கிட்ட போனதுக்கு அப்புறம் ஆடு அந்த குகைய பார்த்து, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு குகை கிட்ட இருந்து, நீ எப்படி இருக்க அப்படின்னு திரும்ப பதில் வந்துச்சு. குகைக்குள்ள இருந்து திரும்ப பேசுறதே எதிரொலிச்சு வர்றத புரிஞ்சுக்காத அந்த முட்டாள் நரி, அட ஆடு சொல்றது உண்மைதான் போல, உள்ள நிறைய தங்க நகை வைரம் இருக்கும் போல. ஆட்டுக்கிட்ட நரி, ஆடே ஒழுங்கா இங்கிருந்து ஓடிரு, இல்லைன்னா நான் உன்னை சாப்பிட்டுருவேன் அப்படின்னு நரி மிரட்டுச்சு. ஆடோ ஆளை விட்டா போதுன்னு அங்க இருந்து கிளம்ப நரி குகைக்குள்ள போச்சு. நரிக்கு அங்க ஒரு அதிர்ச்சி காத்து இருந்துச்சு. ஆமா, அங்க ஒரு பெரிய பூதம் ஒண்ணு காத்துட்டு இருக்க நரி பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சு. தன்னோட புத்திசாலித்தனத்தால ஆடு திரும்ப வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு.